ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கி எனக்கு டே 4:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எந்திரிச்சதும் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு டிவியில் சுப்ரபாதம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வாசலெல்லாம் கோலம் போட்டுட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூஜை வந்துட்டு நான் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தத்துலேயே பூஜை பண்ணிட்டேங்க. 5 விளக்கு போட்டு பிரம்ம முகூர்த்த தீபமும் போட்டிருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா இந்த தீபம்னா போட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன். வெள்ளிக்கிழமைனாலே ஸ்பெஷல் தான். அதுலேயும் புரட்டாசி மந்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல். மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. ஸோ நான் வந்துட்டு எப்போவுமே புரட்டாசி மந்த் ஃப்ரைடே வந்து துளசி பூஜை பண்ணுவேன். அது ஈவினிங் தான் பண்ண போகிறேன். இந்த மந்த் நான் வந்துட்டு வேல்மாரல் பூஜை, அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த பூஜையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மந்த் நான் எதுக்கு சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், வீட்டில் செய்யவும் மாட்டோம். வீடு வந்துட்டு கொஞ்சம் க்ளீனாக இருக்க மாதிரி இருக்குமா, நமக்கு வெளியே அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. இத்தனை நாளாக சும்மா நம்ம நார்மலாக சாமிக்கு விளக்கேற்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஏற்றி நான் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் பிரம்ம முகூர்த்தமே தனியாக நான் தீபம்லாம் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி டே 1 கூட நீங்கள் வச்சுக்கலாம். டே 1 டே 2 அந்த மாதிரிலாம் போகாது. எனக்கு லைஃப் லாங் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும், அதுதான் வந்துட்டு என்னுடைய ஆசை. கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் சூரியன் தான் நான் எப்போவுமே சொல்கிறது உண்டு. ஸோ அவருக்கு நான் நமஸ்காரமாக பண்ணிட்டேன்.